உளுந்தூர்பேட்டையில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளராக விஜயகாந்த் அறிவிக்கப்பட்டதற்கு அக்கட்சி தொண்டர்கள் மகிழ்ச்சி தெரிவித்து பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்து உளுந்தூர்பேட்டையில் உள்ள நமது செய்தியாளர் ராஜீவிடம் கேட்கலாம். ராஜீவ், வணக்கம். ராஜீவ், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டையில் போட்டியிடுவதை அடுத்து அந்த தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் முதல்வர் வேட்பாளரும் தேமுதிகவின் தலைவருமான விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த உளுந்தூர்பேட்டை பகுதியில் தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சிகளின் தொண்டர்கள் இனிப்புகளை வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் தங்களுடைய உற்சாகமான மகிழ்ச்சியை தெரிவித்து வருகின்றனர். அதே போல இப்போ நம்மிடையே இந்த தொண்டர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்டே கேட்கலாம். இப்போ தேமுதிக தலைவர் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. இது உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? ஊழல் கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழகம் எங்கும் மக்கள் சம்டி அடி கொடுப்பதற்காக உளுந்தூர்பேட்டையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உளுந்தூர்பேட்டையில் அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதற்கு கட்டியம் கூறுவதற்காக தொண்டர்களுடைய எழுச்சியை இப்பொழுது உளுந்தூர்பேட்டையில் சட்டமன்ற தொகுதி எங்கும் கண்டுகொண்டிருக்கிறார்கள். தமிழின தலைவர் புரட்சி புயல் வைகோன் அன்பு தம்பி ஆசைப்பட்ட வேட்பாளர் கேப்டன் அவர்கள் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் அமோக வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்வார். வைகோன் அன்பு தம்பி கேப்டன் விஜயகாந்த் வாழ்க. அதாவது 2006 சட்டமன்ற தேர்தலில் விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து 2011ஆம் ஆண்டு ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகித்தார். தற்பொழுது உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிடுகிறார். தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற தொகுதியிலே விஜயகாந்த் போட்டியிடுகிறார். இதற்கு காரணம் என்னவென்றால் விழுப்புரம் மாவட்டத்தில் தேமுதிகவிற்கு சற்று பலம் அதிகமாக இருப்பதாகவும், அதனால் விஜயகாந்த் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டால் அது அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் என்பதற்காக விஜயகாந்த் தற்பொழுது உளுந்தூர்பேட்டையில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தொண்டர்கள் தெரிவித்துள்ளனர். விஜயகாந்த் போட்டியிடும் தொகுதியில வேட்பாளர்கள் யார் யார் இருக்கிறாங்க? அதாவது விஜயகாந்த் போட்டியிடும் தொகுதியில் தற்பொழுது இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த குமரகுரு இப்போது மீண்டும் இதே தொகுதியில் போட்டியிடுகிறார். அதே போல திமுக சார்பில் வசந்தவேலு போட்டியிடுகிறார். தற்பொழுது விஜயகாந்த் இந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து இந்த பகுதி ஒரு நட்சத்திர வேட்பாளர் தொகுதியாக மாறியுள்ளது. இதனால் அடுத்த கட்டமாக திமுக மற்றும் அதிமுக தங்களுடைய வேட்பாளர்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா இது தற்பொழுது நட்சத்திர வேட்பாளர் தொகுதியாக மாறியுள்ளது. அதனால இந்த இரு கட்சியில வேட்பாளர்களை மாற்றுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. ராஜ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.